அலிஃப் லைலா கதை கேளி. அலிஃப் லைலா அலிஃப் லைலா கதை கேளி. ஆயிரத்தோரு இரவுகள் அரண்மனை ராணி சொன்ன கதை, அனைவரும் விரும்பும் நல்ல கதை, ஆயிரத்தோரு இரவு கதை. கதை கேளி. என்னை நம்பம்மா, என் பெயர் சிந்துபாத் தான், சிந்துபாத் மாலுமி. உன்னையும் உன் சுல்தானையும் பற்றி நான் அனைத்தும் அறிவேன். இப்போது இந்த மூர்க்கனது பிடியிலிருந்து உன்னை விடுவிக்கவே வந்தேன். இது முடியாதது. இக்கொடியவனிடமிருந்து விடுவிக்கவே முடியாது யாராலும். என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அந்த தெய்வத்தையாவது நம்பம்மா, அவர் உனக்கு உதவுவார். இப்போது எனக்கு தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை. இல்லை இல்லை, எந்த நிலையிலும் மானிடர்கள் நம்பிக்கை இழக்கலாகாது. நீங்களும் என் போன்றே புயலில் சிக்கி தவித்திருந்தால் நம்பிக்கை உங்களுக்கும் தான் போயிருக்கும். இரவு பகலாக மரணத்தை வேண்டுவீர்கள். ஆனால் உனக்கு நான் நம்பிக்கை அளிக்கிறேன். உன்னை நான் இந்த புயலிலிருந்து விடுவித்தே தருவேன். அப்படி நீங்கள் உதவி செய்ய விரும்புவதானால் என்னை கொன்று விடுங்கள். துண்டம் துண்டமாக வெட்டி விடுங்கள். துண்டம் துண்டமாக அந்த தேவையல்லவா விட்டுவேன். ஆனால் முதலில் உனக்கு நேர்ந்ததென்ன? அவன் உன்னை எப்படி இங்கு கொண்டு வந்தான்? நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் விரும்பினோம். எங்கள் தாய் தந்தையரும் அதற்கு மறுப்பேதும் சொல்லவில்லை. எங்கள் திருமணமும் நிச்சயிக்கப்பட்டு வெகு விரைவில் நடப்பதாகவும் இருந்தது. சந்தோஷமாக இருந்தேன். மான் போன்று துள்ளிக் கொண்டிருந்தேன். பட்டாம்பூச்சி போல பறந்து கொண்டிருந்தேன். எப்போதும் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தேன். ஆம், உங்கள் அடிமை சுல்தான் பக்ஷ். இப்போது நீங்கள் வரம்பை மீறுகிறீர்கள். முறைகேடாக என்னிடம் நடந்து கொள்கிறீர்கள். உங்களின் பேரெழில் மேனி என்னை முறைகெட்டு நடக்க தூண்டுகிறது கண்ணே. பேச்சும் மோசமாக இருக்கிறதே. அதுவும் உங்கள் எழில்படுத்தும் பாடுதான். கௌரவமாக இல்லை. உங்களுக்கு தெரியாதா? மரியாதை தான் காதலின் முதல் நிபந்தனை. ஆமாம், ஆனால் இப்போது திருமணம் தான் நடக்க போகிறதே, அதனால் மரியாதை நிபந்தனை தேவையில்லை. இது என்ன திடீர் மாற்றம்? அதனால் என்ன, நாம் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து விடலாமே. இது என்ன இந்த மாதிரி பார்க்கிறாய்? நேற்று வரை இந்த கண்களில் நான் காதலின் ஒளியையும் மென்மையையும் பொலிவையும் கண்டேன். ஆனால் இன்றோ இக்கண்களின் காமம் என்றோ தெரிகிறது. விடுங்கள், என்னை விடுங்கள், விடுங்கள். சுயநினைவோடு பேசுங்கள் சுல்தான். நான் நினைவு உன்னை விட மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன், விட மாட்டேன். யார் இந்த வேலைதாரி? சுல்தான்,
பல வேஷதாரி உங்களை போன்ற வேஷமிட்டு என்னை அபகரிக்க வந்தான். பார்த்தது முதலாக எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. கோழை பயலே, யாரடா நீ? கசாலாவுக்கு நான் காதலன், ஆனால் உனக்கோ மரணம். பெரும் பேச்சை நிறுத்து. நீ ஆண்மகன் என்றால் போரிடவா? ஏய், மரணத்துடன் விளையாடாதே முட்டாள். அந்த முடிவை நமது வாள் கூறட்டும். சுல்தான், கசாலா, கசாலா, சுல்தான், கசாலா. ஏய், நீ நிஜமாகவே ஒரு தைரியசாலி ஆண்மகன். ஆனால் என் பெயர் கல்காஷ் தேவ். கல்காஷ் தேவ். நான் உனது கசாலாவை காதலிக்கிறேன். அவளை கூட்டிச் செல்வேன். என் உயிர் இருக்கும் வரை அது நடக்காது. நான் விரும்பினால் உன்னை இப்படி பிடித்து நசுக்கி விடுவேன், நசுக்கி விடுவேன். ஆனால் நான் அப்படி செய்தால் நமது கசாலா மனமுடைந்து போவாள். ஆனால் ஆனால் என் கசாலா மனமுடையலாமா? வா கசாலா, இல்லை, என் அருகே வா. இல்லை. கசாலா, இல்லை. வா. கசாலா, விட்டு விடுங்க. வா. கசாலா, வா. கசாலா, இவ்வாறு அந்த மூர்க்கன் சுல்தானை கூண்டில் கைது செய்து காட்டில் போட்டு விட்டான். என்னை நிர்கதியாக்கி என் நிலைமையை பிணத்தை விட மோசமாக்கினான். அதனால் தான் கூறுகிறேன், என்னை கொன்றுவிடு. நீ மடிந்தால் சுல்தானின் கதி என்ன ஆகும்? நீ எளிதாக உயிர் துறப்பாய். ஆனால் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் துடிதுடித்துக் கொண்டே இருப்பார் அல்லவா? அத்துடன் வாழும் வரை உன் நினைவில் கிடந்து உருகுவார். இந்த கொடுமையை நீ அறிவாயா? பின் என்ன செய்வதாம்? அந்த கிராதகனை கொல்லவும் முடியாதே. அவன் மரணத்தின் ரகசியம்தான் என்ன? நீ அவனை தாக்குவதை நான் கண்டிருக்கிறேன். அவனது பேச்சையும் கேட்டேன். எனக்கு மட்டும் எப்படியாவது அவனது மரணத்தின் ரகசியம் தெரிந்தால். ஆமாம், உனக்கு இந்த மாளிகையின் பாதைகளை பற்றி தெரியுமா? ஆம், ஒரு முறை அவன் இந்த மாளிகை முழுவதும் காட்டினான். இங்கே ஏதாவது சுரங்க கதவு உள்ளதா? இதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கதவு நிச்சயமாக உள்ளது. அது மூடியேதான் இருக்கும். அதை பற்றி நான் அறிய விரும்பினேன். அவன் மழுப்பினான். போதும், என்னை அதுவரை கூட்டிச் செல்லுகிறாயா? வாருங்கள். இதுதான் அந்த கதவு. நீ இங்கேயே கவனமாக இரு. நான் உள்ளே செல்கிறேன். சரி.
பாபா 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 எழுந்திருக்க பாபா 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 எழுந்திருக்க எழுந்திருக்க பாபா எழுந்திருக்க உன் பெயர் சின்பாத்? சின்பாத் மாலுமி? ஆம். ஆனால் ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுவும் எனக்கு தெரியும். அந்த கொடியவன் தேவின் மரணம் உன் கையால் தான். ஆனால் ஆனால் நீங்கள் யார்? என் பெயர் ஷாஹ்பால். நான் அந்த பாவியின் ஆசான். அவன் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தான். நான் உன்னைத்தான் எதிர்பார்த்தேன். என் அறிவின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன், எப்படியாவது ஒரு நாள் சின்பாத் என்னும் ஒரு வாலிபன் வருவான், அவன் இத்துன்பத்திலிருந்து என்னை மீட்பான் என்று. உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார்? அதே மூர்க்கன் தான். அவன் என் மந்திர ஜாலத்தை என் மீதே திருப்பி விட்டான். ஆனால் அவனது போராத காலம் வந்து விட்டது. ஆனால் கேள்விப்பட்டேன், அவனது மரணத்தின் ரகசியம் அவனை தவிர யாருக்கும் தெரியாதாம். அவனது மரணத்தின் ரகசியம் ரெண்டு பேருக்குத்தான் தெரியும். ஒன்று அவனுக்கு, இரண்டு எனக்கு. அப்படியா? அதை எனக்கு கூறுங்கள். நான் உனக்கு அந்த ரகசியத்தை நிச்சயம் கூறுவேன். கேள். அந்த மூர்க்கனின் மரணம் அவனது தோலில் உள்ளது. தோலா? தோல். அதை அவன் கண்ணாடி ஜாடியில் வைத்திருப்பான். அவன் ஜாடியில் அந்த தோலை வைத்தவுடன் அந்த தோல் ஒரு நச்சு பாம்பாகிவிடும். பார், எவ்வாறாவது கண்டுபிடித்து அவனது இந்த தோலை எரித்து விடு. அவனும் உடனே எரிந்து சாம்பலாகி விடுவான். ஒரே அடியாக சாம்பலாகி விடுவான்.
என்ன இது? தம்பி, நான் அந்த மூர்க்கனது மரண ரகசியத்தை உனக்கு சொல்லிவிட்டேன் அல்லவா? அதனால் என்னுள்ளேயே நெருப்பு பற்றிக் கொண்டு விட்டது. பாபா, இது எப்படி நடக்கும்? மந்திரத்தால் முடியும். இந்த ரகசியம் ரெண்டே பேருக்குத்தான் தெரியும். ஒன்று அந்த தேவ், மற்றது நான். காரணம் இதெல்லாம் மாயாஜால வித்தையாகும். அவன் நிபந்தனைகளும் விசித்திரமாக இருந்தன. இந்த 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 ரகசியத்தை வெளியே சொல்லுபவன் எரிந்து சாம்பலாகி விடுவான். இந்த ரகசியத்தை நீயும் சொல்லிவிடாதே. யாருக்கும் சொல்லிவிடாதே. ஆனால் பாபா எப்போது உங்களுக்கு இந்த ரகசியத்தை கூறினால் மரணம் நேரும் என்று தெரியுமோ, பிறகு அதை வெளியிட்டு நீங்கள் உயிரை ஏன் விட்டீர்கள்? உங்களை போன்றவர்களுக்கு அந்த கொடியவனிடமிருந்து முக்தி அளிப்பதற்காக ஒரு பாவம் அறியாத இப்பெண்ணின் காதலை காக்க அந்த நாயை வைக்க வேண்டிய இடத்தில் வைப்பதற்காக. சரி தம்பி சின்பாத், நான் என் கடமையை செய்து விட்டேன். நீ உன் கடமையை செய். அந்த கொடும்பாவியை அழித்து விடு. ஆனால் இந்த ரகசியத்தை யாரிடமும் சொன்னால் நீயும் எரிந்து சாம்பலாகி விடுவாய். வருகிறேன். குதா ஹாஃபிஸ். பாபா குதா இந்த நேர்மையானவருக்கு நற்கதி அளிப்பாய். எமக்காக இவர் உயிர் தியாகம் அளித்தார். ஆனால் அந்த ரகசியம்? அதான் தெரியுமே. அந்த ரகசியத்தை இப்போது நான் யாரிடமும் கூற முடியாது. அந்த தேவினி வெகு நாட்கள் உயிர் வாழ முடியாது. அவனது வாழ்நாள் முடிந்து விட்டது. சிந்துபாத், இதை காலம் சொல்லட்டும். எவருடைய வாழ்நாள் பூர்த்தியாகி விட்டது என்பதை இவரை பிடித்து கட்டுங்கள். என்ன ஜனாப் சிந்துபாத், என் மரண ரகசியம்தான் தெரிந்து விட்டதே. ஏன் மௌனமாயிருக்கிறீர்? சொல்லுங்கள் கஜாலாவிடம். நீ இனிமேல் வாழ்நாள் முழுவதும் இங்கேயே புழுங்குவாய். விரும்பினால் கூட உன் நாக்கை பிரட்டி பேச முடியாது. ஏனெனில் உனக்கும் இனி அதே தண்டனைதான் என் ஆசானுக்கு அளித்தது போல. இந்த சிந்த்பாதை இதே இடத்தில் தொங்கவிடு. நமது ஆசானை தொங்க விட்டது போல. என்னவா? வா. நசீம், இவள் என் கசாலா. உன்னுடைய பாதுகாப்பில் தான், உனக்கும் தான் தினம் தினம் செத்து பிழைப்பதிலிருந்து விடுதலை. பிறகு நாளை ஒரு நாள் தானே. நாளை நீ நிரந்தரமாக என்னுடையவள் ஆகிவிடுவாய். உன் முடிவு காலம் நெருங்கிவிட்டது. என்னை கொல்பவன் யார்? அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா அலிஃப் லைலா